முக்கியமான ஒரு விஷயம், இஷான் கிஷனை செலக்ட் பண்ணல. ஸோ ஏன் இஷான் கிஷனை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய லைக் இந்த சென்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இல்லை எல்லாத்தையும் பார்க்கும்போது கமெண்ட்ஸ்ல வந்து மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது இஷான் கிஷன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல ஜென்ரல் கிரிக்கெட் ஃபேன்ஸா இருக்கட்டும், இஷான் கிஷனுக்கு நடந்தது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா கிளியரா கேளுங்க. ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி ராகுல் டிராவிட் வந்து கிளியரா ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. என்னன்னா, இஷான் கிஷன் ஒரு பிரேக் வேணும்னு வந்து கேட்டாரு. ஸோ அது நாங்க ஓகேன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். பட் திருப்பி அவர் இந்தியன் டீமுக்குள்ள வரணும்னா, முக்கியமா டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளையாடணும்னா அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிட்டு வரணும் அப்படின்னாரு. அவர் ஏன் அதை சொன்னார்னா, இப்போ ரஞ்சி ட்ராஃபி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில போய் ஒரு டொமஸ்டிக் விளையாடிட்டு உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். சின்ஸ் அவர் பிரேக் எடுத்ததுனால கண்டிப்பா அந்த ஒரு மேட்ச் கேம் பாத்தீங்களா, அது அவருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகுன்றதுக்காக தான் ராகுல் டிராவிட் அது சொன்னது. சரிங்களா? ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் இப்போ புஜாராவை டிராப் பண்ணிட்டாங்க, ரஹானேவை டிராப் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவுதான் கிரிக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விளையாடாம இல்லை, போய் ரஞ்சி ட்ராஃபி தான் விளையாடிட்டு இருக்காங்க.